Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு எக் கிரேவி முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். யூசுவலா எக் கிரேவில எல்லாம் எக்கை பாயில் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு உடைச்சி ஊத்தி தான் ஆட் பண்ண போறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முட்டை குழம்பு வைப்பாங்க. சில பேர் தக்காளி அரைச்சி போடுவாங்க. சில பேர் தேங்காய் போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி தேங்காய்லாம் போட போகிறதில்ல, ப்ளெயினாக தான் செய்ய போகிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சாட் ஆகட்டும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் டிஃபன்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பம் அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி அது மாதிரி. இப்போ நம்ம தக்காளி ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுன்னா வதக்கிக்கலாம், அப்போ சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ தேவையான தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க விடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கொதிக்க விடலாம். கொதிச்ச உடனே முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், கொதிச்சிடுச்சு. நான் முட்டையை போடுறேன். முட்டையை போடும்போது நம்ம தள்ளி போடலாம். அப்போ குக் ஆனதுக்கப்புறமாவும் ஒரு முட்டையோட இன்னொரு முட்டை சேராத மாதிரி இருக்கும். முட்டையை போட்டுட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. முட்டை ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே குக் ஆயிரும். ஆயிலும் நல்லா செப்பரேட் ஆகி வந்துடும். இப்போ குக் ஆகட்டும். குக் ஆனவுடனே நம்ம பார்க்கலாம். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம், சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.